ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பண்ணோம். ஸோ நீங்கள் அடுத்த 3 மாதத்துக்கான ஜூன்லேருந்து ஆகஸ்ட் 31 பார்த்தீங்கன்னா இஎம்ஐ வந்து 3 மாதத்துக்கு இருந்ததுன்னா நீங்கள் பே பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ ஆளுநர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் நம்ம அப் டு எண்டில் இருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோ கிளப்பலாம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐலேருந்து 3 மாதத்துக்கான இஎம்ஐ வந்து பார்த்திங்கன்னா பே பண்ண தேவையில்லை அப்படின்னு வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிட்-19 வைரஸ் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் ரீதியாக ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால ஸோ மே 31 பார்த்திங்கன்னா இஎம்ஐ வந்து பே பண்ண தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஆர்பிஐலேருந்து. ஸோ அது சமயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மே 31 இந்த முடிகிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆர்பிஐலேருந்து இந்த ஜூன்லேருந்து ஆகஸ்ட் 31 பார்த்திங்கன்னா இந்த 3 மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இஎம்ஐ வந்து பே பண்ண தேவையில்லை. பஜாஜ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹோம் லோன்ஸ் ஸோ அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இஎம்ஐ வாங்கியிருந்தாலும் நீங்கள் வந்து 3 மாதத்துக்கு வந்து பே பண்ண தேவையில்லை அப்படின்னு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பஜாஜ் ஃபைனான்ஸ் பற்றி சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் மற்ற பேங்க்கில் வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொரட்டோரியம் பாலிசி வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் வந்து வீடியோஸ் வந்து மேக் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்னென்ன பேங்க் வந்து யூஸ் பண்ணுறீங்க, என்னென்ன லோன் வந்து வாங்கி வந்து பே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான வீடியோஸ் வந்து நான் மேக் பண்ணுறேன். எப்படி வந்து மொரட்டோரியம் பாலிசி வந்து அப்ளை பண்ணுறது, அந்த 3 மாதம் இஎம்ஐ வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணாமல் இருக்கிறது எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸ்க்கு வந்து சொல்கிறேன். ஸோ பஜாஜ் ஃபைனான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொரட்டோரியம் பாலிசியில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுனா சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டியூ வந்து பவுன்சிங் ஆகாமல் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் பண்ணிட்டு இருக்கிற அந்த கஸ்டமராக இருந்தீங்களா மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த மொரட்டோரியம் பாலிசிக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் லாஸ்ட் 2 டியூ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பேமெண்ட் பண்ணியிருந்தீங்களா நீங்கள் மொரட்டோரியம் பாலிசி வந்து எலிஜிபிள். ஸோ அது மட்டும் இல்லை, ஸோ நீங்கள் மொரட்டோரியம் பாலிசி வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து அப்ளை பண்ணணும்னா ஸோ நீங்கள் டியூ பிடிக்கிற டேட்லேருந்து பார்த்திங்கன்னா 7 நாளைக்கு முன்னாடி வந்து நீங்கள் அந்த மொரட்டோரியம் பாலிசிக்கு வந்து அப்ளை பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மொரட்டோரியம் பாலிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுத்துக்குவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொரட்டோரியம் பாலிசி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு அமௌண்ட் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து வந்து பிடிச்சிட்டாங்களாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிடிச்ச அமௌண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மறுபடியும் வந்து ரீஃபண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுற டேட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பிடிச்ச டேட்டில் லோன் அமௌண்ட் வந்து பிடிச்ச டேட்லேருந்து 5 நாளைக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த பஜாஜ் ஃபைனான்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மொரட்டோரியம் பாலிசியில் சில டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருந்தால் வந்து அப்ளை பண்ணிங்க, அப்படி இல்லைனா வந்து தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னென்னு அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மொரட்டோரியம் பாலிசி வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 3 மாதத்துக்கான இஎம்ஐ வந்து பே பண்ண தேவையில்லை. ஸோ பட் அந்த 3 மாதத்துக்கான அந்த டியூ பவுன்சிங் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா அந்த பவுன்சிங் சார்ஜுக்கான அந்த இன்ட்ரெஸ்ட்டு 24% வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாதத்துக்கான பவுன்சிங் சார்ஜ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 450 ரூபா வரும். ஸோ நீங்கள் 3 மாதத்துக்கு வந்து பேமெண்ட் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1350 ரூபா வரும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24% வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணணும் அந்த டியூ முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மொரட்டோரியம் பாலிசி வந்து அப்ளை பண்ணிங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எப்படி வந்து மொரட்டோரியம் பாலிசி வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதீங்க, பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.